டெல்லி கணேஷ் ஒரு மாபெரும் மனிதர், நியாயமான நாணயமான நேர்த்தியான ஒரு மனிதர். பொது வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான மனிதராக இருந்தாங்க. நடிப்பில் ஒரு இயற்கையான ஒரு நடிப்பு திறமையில் அவர் மக்களை அழ வச்சிருவார். ஆள் மனதிலிருந்து ஒரு நடிக்கிறது தெரியாமல் நடிக்க தெரிந்த ஒரு இயல்பான ஒரு கலைஞன். திரையுலகம் அவரை இழந்து விட்டது, மிக்க வருத்தமாக இருக்கிறது. அவர் கடமைகளை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு போயிருக்கார். நம்மிடையே இல்லை என்கிற போது மன வருத்தமாக இருக்கிறது. என் படங்கள் எல்லாத்துலேயும் அவரை பயன்படுத்தியிருக்கேன். அவர் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். டெல்லி கணேஷ் சார் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் தமிழ் சினிமா இஸ் எவர் ஹேட். அவ்வளோ இயல்பாக எந்த அலட்டலும் இல்லாமல் எவ்வளோ பெரிய உணர்வாக இருந்தாலும் அவ்வளவு கன்வின்சிங்காக கடத்தக்கூடிய ஒரு நடிகர். தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே பாலமேந்திர சாரோட நான் ஒர்க் பண்ணேன். எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம புதுசாக வேலைக்கு சேரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதனால் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். அந்த நேரத்தில் அவ்வளோ அரவணைச்சி அவ்வளோ சொல்லி கொடுத்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பார். அப்புறமா வந்து நான் ஆஸ்டன் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு அடிக்கடி அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேட்கும்போதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்வார். அது நீ என்ன பண்ண போகிற, எப்படி பண்ண போகிற, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார். எப்போவுமே ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். எந்த எஃபர்ட்டு எதுனாலும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு எனக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்ஸில். அண்டு தனிப்பட்ட முறையிலையும் தமிழ் சினிமாவுக்கும் கணேசருடைய மரணம் வந்து ஒரு பெரிய இழப்பு. எப்பவுமே அவர் இறந்தது பெரிய இழப்பு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அவர் இப்படி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட கேட்டால் தப்பாக அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், பிரிஸ்காக தான் இருக்கேன்னு சொல்லுவார். பட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் இன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ வி ஆல் லைக் டு. யாருக்குமே அவர் எதிரின்றது கிடையாது. எனக்கு இவர் சொல்லி தான் நான் ஏஆர்எஸ் போய் பார்த்து அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். பட் ஹி வாஸ் ஓகே. ஸோ அது டெல்லி தான் சொன்னார். அவர் எல்லார் வீட்டுக்கும் அப்பப்போ வருவார் போவார். அது மாதிரி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதயம், அற்புதமான நடிகர். நடிகரில் அவருக்கு வந்து ஒன்றுமே குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அறிமுகமானதே கேபி சாருடைய வளர்ப்பு பிள்ளைகள் அவரும் ஒருத்தர். என்னுடைய நம்ம அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பையன் நல்லா வரணும்னு அவருக்கு ஒரு ஆசை. டெஃபினட்டாக வருவான், அவருடைய ஆசை. கொடுத்தா தப்பா? எப்படி ஏன் பார்க்கணும்? சினிமா துறையை சேர்ந்த எனக்கு அவரை நண்பராக இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் அவரை சுற்றி எப்போவுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். சினிமா துறையை தாண்டி வெளியில் அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கில் நண்பர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாரையும் உண்மையாக நேர்மையாக நேசிப்பார். மிகச்சிறந்த கலைஞர். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான நடிகரை நாம் இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடித்தாலும் அதில் 0.5% கூட இயல்புக்கு மீறிய நடிப்பு இருக்காது. அப்படி மிகவும் இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். அதை அவர்கிட்ட அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக அவர் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த கதாபாத்திரத்தில் அவரை பார்த்தாலும் நமக்கு அப்படி ஒரு நிறைவு இருக்கும். நாங்கள் தயாரித்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நான் சூரசம்மாரம் அப்படின்ற படத்தை தயாரித்த போது அதில் கேப்டன் ராஜு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தார். அவருக்கு அவர் கொஞ்சம் மலையாள வாடையில் பேசுவார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு சரியான குரல் கிடைக்கல அப்படின்போது டெல்லி கணேஷன் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் குரல் கொடுக்க சொன்னேன். அதாவது நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார். என்ன வேலை சொன்னாலும் தனியாக வந்துடுவார். குரல் கொடுக்கணுன்னா அப்படியே வரேன் லட்சுமணன் அப்படின்னு வந்துட்டார்.
நான் பத்திரிகையாளனாக இருந்தபோதும் அவரோட பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆனதுக்கு பின்னாலும் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகராகவும் அவரோடு இணைந்து ஒரு சில திரைப்படங்களில் நான் நடிச்சிருக்கேன். எந்த இடத்துல டெல்லி கணேஷ் இருந்தாலும் அந்த இடம் ஒரு கலகலப்பான இடமா இருக்கும். இன்றைக்கி மட்டும்தான் அவர் இருக்கிற இடம் அமைதியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அவருடைய இழப்பு இப்போ இல்லை, எந்த காலகட்டத்தில் எந்த வயதில் அவர் இறந்தாலும் நமக்கு ஒரு பேரிழப்பாக தான் இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மறைந்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் அமைதி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அவர் நடித்த கதாபாத்திரத்தில் வந்து 1, 2ன்னு சொல்கிற மாதிரி நடிக்கலையம்மா. எந்த கதாபாத்திரம், உதாரணத்துக்கு அவ்விஷன் எடுத்துங்க, அந்த படமாக இருக்கட்டும், நாயகனாகட்டும், எந்த கதாபாத்திரம் எடுத்து நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்ததாக தான் நான் வணக்கம். டெல்லி கணேஷ் சாரை எனக்கு எத்தனை வருஷமாக தெரியுங்கிறது மறந்து கூட போச்சு. அவ்வளோ வருஷமாக அவரோட நட்பு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும். என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி கிண்டல் பண்ணுவார். டேய், நான் உன்னோட வயசில் மூத்தவன், ஆனால் ஃபீல்டில் நீ சீனியர்ரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அதுதான் டெல்லி கணேஷ். சில பேருக்கு நம்ம ஷூட்டிங்கு கிளம்பும்போது யார் அங்கே ஷூட்டிங்லன்னு கேட்போம். ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்டிஸ்ட் பேர் சொல்லும்போது நம்ம போகும்போது நமக்கே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இருக்கும். அப்படி ஒரு சில பேர்களில் டெல்லி கணேஷ். அந்த டெல்லி கணேஷ் செட்டில் இருந்தார் சொன்னார், அங்கே கலகலப்பு குறைச்சலே கிடையாது. இத்தனைக்கு அவர் பண்ணதெல்லாம் சீரியஸ் ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ்னால் கூட அப்புறம் மாதிரி ஒரு ஜோவியல் பர்சன் பார்க்கவே முடியாது. எங்கள் குடும்ப YGPயோட கிட்ட அவருக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸுங்க, நிஜமாக சொல்கிறேன், மறந்து போச்சு. அண்டு இப்போ சமீபத்தில் கூட அவருடைய சதாபிஷேகத்துக்கு போகும்போது என்னை 2 தரம் பர்சனலாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். நீ வாடா, நீ வந்தீங்கன்னா எனக்கு YGP வந்த மாதிரின்னு சொல்லி அங்கே போய் 1 hour அவரோட பேசி பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். தன் டேலண்ட்டை வெறும் டேலண்ட்டினால் மட்டும் முன்ன கொண்ட ஒரு நடிகர். அவர் திறமைக்கு தான் எல்லா விதமான டைரக்டர்ஸ்க்கும் அவருடைய நடிப்பு, இயல்பான நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் அவர் வாழ்ந்த முறை, தன்னோட தர்மத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை, அதை தைரியமாக பேசுவார். மீட்டிங்ஸ்லாம் பேசி தான் நம்பின அந்த தர்மத்தை, அந்த கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய தைரியம் உள்ள ஒரு மனுஷர். ஆனால் யாரையும் நோகடிச்சதில்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதோ ஒரு பாக்கியம் அவரோட சதாபிஷேகத்தில் அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் அமைகின்றது. இப்போ கூட பாருங்கள், அவர் எவ்வளோ நல்ல மனுஷன்னா எந்த வித கஷ்டமும் இல்லாமல் தூங்கும்போது அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் கடவுளுக்கு வேண்டியவர் தான். கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நல்ல நடிகரை நாம் இழந்தோங்கிறது தான், அதை பற்றி டவுட்டே கிடையாது. ஒரு வெர்சடைல், எனி ரோல் ஹீ குட் டூ. அண்ட் சம் ஆஃப் தி டாப் டைரக்டர்ஸ்க்கு அவரோட ஃபேவரட் ஆக்டராக இருந்தார். அவரோட அவ்வளோ தூரம் பழகினத்துக்கு என்னது அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லுவோம். மே இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். திரு டெல்லி கணேஷ் ஐயா அவர்களுடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. சமீப காலமாகவே எனக்கு சுற்றி இருக்கலாம் இழக்கிறது. எனக்கு ஒரு தனிமையை விரும்புகிறேன். தனிமையாக இருக்கிறது எனக்கு ஃபீல் வருது. ஏன்னா எல்லாருமே சுற்றி விவேக் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், சித்ரா, நடிகை சித்ரா ஆகட்டும், நிக்காட் சக்கரவர்த்தி ஆகட்டும், இன்னும் டிபி கஜேந்திரன், சொல்ல முடியாத ஆட்கள், மனோபாலா, எவ்வளோ பேர் இப்படி என்ன எனக்கு சுற்றி இருக்கிற வட்டத்தில் இருக்கணும் நிறைய பேர் இழந்துட்டுருக்கிறேன். அது எனக்கு ஒரு மாபெரும் இழப்பு. அதுமாதிரி டெல்லி கணேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் நானும் திக்கு ஃப்ரெண்டு. எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெனாலி படம் எல்லா படத்துலையும் சரி, டெல்லி கணேஷ் என்னுடைய காம்பினேஷனாக எல்லோரும் ரொம்ப வரவேற்பாங்க. அதை பார்த்து நிறைய படத்தில் மனோபால படம், நிறைய படத்தில் எங்களை 2 பேரும் போடுவாங்க, நைனா மாதிரி படங்கள்லாம். அது மட்டும் டெல்லி கணேஷ் சார் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எதாக இருந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட தான் பேசுவார். எதுக்கு வந்தாலும் டவுட்டு எதாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் அவருக்கு எதாவது ப்ரோக்ராம் போக முடியல, ரமேஷ் சொன்னால் நீங்கள் போய்ட்டு வா அப்படின்வார். சமீபத்தில் ஒரு லைன்ஸ் கிளப் அனுப்பிச்சி வச்சார். இப்படி எல்லா விஷயத்துலையும் அவர் எனக்கு ரொம்ப நட்பாக இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப திக்கு ஃப்ரெண்டில் நான் ஒன்று, வையாபுரி ஒன்று, கொஞ்சம் அன்பாக பேசுறது. எங்கன்னா போனால் வையாபுரி இல்லை எங்கள் தான் கூப்பிடுவார். 2 பேரும் ஒன்றா பேசுவாங்க. அது ஒரு மாபெரும் இழப்பு தான் அது. ஏன்னா கமல் சார் ரொம்ப வேண்டியவர், ரஜினி சார் ரொம்ப வேண்டியவர். அவரை நான் நாடகம் நடக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாடகத்தில் பார்த்து நான் ரசித்து அவரை பார்த்து சொல்லியிருக்கேன். சார் உங்கள் ட்ராமாலாம் நான் பார்ப்பேன் சார். ட்ராமாலே நம்ம கண் கலங்க வச்சுருவார் அவர். சினிமாலாம் அவங்க க்ளோஸ்அப்பில் அழுகுறதெல்லாம் காட்டலாம், மியூசிக்கெலாம். ஆனால் ட்ராமாவில் தூரத்தில் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டே தெரியாது, முகமே தெரியாது, வெறும் உருவம் தான் தெரியும் ட்ராமாவில். ஆனால் அதுலேயே நடித்து நம்ம கண் கலங்க வச்சுருவார். இப்போ உண்மையிலே நம்மளை கண் கலங்க வச்சுட்டு போயிட்டார். ஒரு ஆன்மா சாந்தி அடையணும், அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தெரியும், அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகணும், மனமாற இறைவன் கேட்டாங்க. நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்குரிய டெல்லி கணேஷ் அவர்கள் 80 ஆண்டுகளை இந்த மண்ணில் வாழ்ந்து தனக்கென ஒரு மிக சிறப்பான
வாழ்க்கையை நடத்தி முடித்தவர். 1976 தொடங்கி 400க்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து ஒரு மிக சிறந்த குணச்சித்திர நடிகர், மிக சிறந்த நகைச்சுவை நடிகர் என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாராட்டுகிற வகையிலான ஒரு சிறந்த நடிகர். சமீப காலங்களில் சின்னத்திரையிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். 2011 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் இளைஞன் என்கின்ற திரைப்படத்தில், அதுவும் குறிப்பாக கலைஞர் அவர்களின் 75வது திரைப்படமான இளைஞன் படத்தில் நடித்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பெரிதும் பாராட்டு பெற்றவர். அவர் நடித்த பசி என்கின்ற படத்திற்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும், பல்வேறு படங்களில் அவர் சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதற்காக கலைமாமணி விருதையும் பெற்ற சிறப்புக்குரியவர். அதோடு மட்டுமல்லாது, குறிப்பாக நான் இளைஞரணியின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கருத்தரங்கங்களாகவும் வாழ்த்தரங்கங்களாகவும் நடத்துகிற போது 2 முறை நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிக்கு கலைவாணர் அரங்கம், சர்பிடி தியாகராயர் அரங்கம் போன்ற அரங்கங்களுக்கு வந்து அவருடைய வாழ்த்து பதிவை செய்தவர். இப்படி பல வகைகளில் சிறப்புக்குரிய பெருமதிப்பிற்குரிய டெல்லி கணேஷ் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரில் பல்வேறு அரசு பணிகள் நிமித்தமாக அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அவரின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் அவருடைய திருவுடலுக்கு நானும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களும் மலர் மாலை வைத்து வணங்கியிருக்கிறோம். என் பேர் சேகரன். சென்னை ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவல்லிக்கேணியோட செக்ரட்டரி 42 வருஷமாக பண்ணுறோம். டெல்லி கணேஷ் சார் ரொம்ப நாளாக ஹியூமர் கிளப்போட அசோசியேட் பண்ணவர். நாங்கள்லாம் ஒரு உறவினர் மாதிரி பழகினவங்க. ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல்னால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியும். வராத நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்களே கிடையாது. இந்த கிளப்பு இந்த அளவுக்கு பிரமாதமாக வளர்ந்துருக்குன்னா டெல்லி கணேஷும் அதுக்கு ஒரு காரணம். 10 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணார், ஆத்துக்கு வாடா சேகர், பேசின்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர், நல்ல நகைச்சுவை நடிகர், நல்ல குணச்சித்திர நடிகர், எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். ஆனால் டெல்லி கணேஷ் அண்ணாவோட இழப்பு திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவல்லிக்கேணி கிளை சார்பாக அவருடைய ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களுடைய அனுதாபங்கள், ஆழ்ந்த அனுதாபம். நன்றி.